Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். So I'm back again with a new video. இது ரொம்பவே புது ட்ரை எனக்கு. ஆக்ட்ரஸ் நயன்தாராவோட imaikaa nodigal லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரியே இல்லைனாலும் ஜஸ்ட் அந்த லுக்கில் இன்ஸ்பயர் ஆகி என்கிட்ட இருக்கிற சில ப்ராடக்ட்ஸை வச்சு இந்த ஒரு லுக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேங்கிறத வாங்க பார்க்கலாம். Like they say. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நிவியா செரி பிளாசம் எடுத்திருக்கேன். ஸோ மாய்ஸ்சரைசர் எடுத்து ஃபேஸை எந்த ஒரு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ ஃபேஸில் டாட்ஸ் வச்சு நான் ஒரு ஜென்டல் மசாஜ் கொடுத்துக்கிறேன். லிப்ஸையும் மாய்ஸ்சர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் ப்ரைமரை யூஸ் பண்ண போகிறது கீகோ மிலானோடைய ஃபேஸ் ப்ரைமர். ஸோ அதையும் என் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஜஸ்ட்டு டேப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது என்னென்னா ஆர்டினரி பிராண்டோடைய ரோஸ் ஹிப் சீட் ஆயில். இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஹைட்ரண்ட் கரெக்டாக தான் சொன்னேன், ஹைட்ரண்ட். ஸோ மேக்கப்புக்கு ஒரு நல்ல பேஸ் அண்ட் பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங்காக கிராக் ஆகாமல் மேக்கப்பை சூப்பராக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். டார்க் ஸ்பாட்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்காக என்னோடய LA கேர்ள் ஆரஞ்ச் கரெக்டரை யூஸ் பண்ணி ஹைப்பர் பிக்மெண்டேஷன், கொஞ்சமாக இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாத்துலேயும் நான் அப்ளை பண்ணி அதை பியூட்டி பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஃபேஸில். மேக்ஸ் ஸ்டுடியோஃபிக்ஸ் கன்சீலர். ஸோ ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ண இடத்துக்கு மேலே அந்த கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக நம்ம ஸ்கின் ஷேடில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். கன்சீல் பண்ண இடத்த எல்லாமே லூஸ் பவுடரால் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுறது RCMA உடைய லூஸ் பவுடர். நெக்ஸ்ட்டு மேக் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். அதை அப்ளை பண்ண போகிறதுக்கு நான் எடுத்துருக்கிற ப்ரஷ் பார்த்திங்கன்னா மார்ஃபியோடைய ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். ஸோ அந்த ப்ரஷ்ஷால் நான் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனை ஃபுல்லாக ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நெக்குக்கும் மறக்காமல் அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு நெக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு டார்க் ஷேட் இல்லாமல் ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக அதை அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் இதையும் என்னோடய பியூட்டி பிளெண்டரால் நல்லா பிளெண்ட் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப்ளினோடைய ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர். ஸோ இந்த கன்சீலர் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் டோனை விட ஒரு 2 ஷேட்ஸ் லைட்டராக இருக்கும், உங்களுக்கு பார்க்கலே தெரியும். ஸோ இது நான் மெயினாக ஹைலைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஹைலைட்டர் நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம், மெயினாக நம்ம ஃபேஸில் ஒரு ஃபோட்டோ எடுக்கும் அப்படிங்கல அங்கே லைட்டு நம்ம ஃபேஸில் ஃபஸ்ட்டு எங்கே படும், எங்கேருந்து நம்ம ஃபேஸில் அந்த ஒரு லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுமோ, ஸோ அந்த இடம்லாம் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹைலைட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நம்ம ஸ்கின் டோனை விட ஒரு 1 or 2 ஷேட்ஸ் லைட்டர் கலர் எடுத்து நம்ம ஹைலைட் பண்ணோன்னா நம்ம ஃபேஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிரைட்னஸ் அண்ட் க்ளோயினஸ் ரொம்ப அழகாக காமிக்கும். இவ்வளோ நேரம் கண்ணாடியை பார்த்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ தாங்க கேமராவை பார்க்குறேன். பார்த்து என் ஃபேஸை பார்த்தா எனக்கே அவ்வளோ சிரிப்பு வருது. ஸோ நீங்கள் இந்த ஹைலைட்டர் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஐ மேக்கப்புக்கு முன்னாடி ஃபால் அவுட்ஸ் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக பவுடர் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அனஸ்தேஷியா பெவர்லி ஹில்ஸ் ஜெல் ப்ரோ லைனர் எடுத்திருக்கேன். ஸோ அதை என்னோடய மார்ஃபி ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த லுக்கில் பார்த்திங்கன்னா அவங்க ஐப்ரோஸ் கொஞ்சம் திக்காக இருந்தது. ஸோ அது மாதிரி என் ஐப்ரோஸை விட நான் கொஞ்சம் அதை ஓவர் ட்ராப் பண்ணி திக் ஐப்ரோஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஐப்ரோஸ் நான் ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் அதை க்ளீனாக என்னுடைய ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்னோடய கன்சீலர் நான் என்னுடைய ஐப்ரோஸ்க்கு கீழேயும் அதுக்கப்புறம் மேலேயும் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் என்னுடைய ஐப்ரோ ஏரியா கிளியராக தெரியும். ஸோ அதை ஃபைனலாக நான் பிளெண்ட் பண்ணிக்கிடுவேன்.
நம்ம எந்த ஒரு ஐ மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐ லிட்ஸை எதர் ஒரு ஐ ப்ரைமர் இல்லைன்னா ஒரு கன்சீலரால் நம்ம வந்து அதை செட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், நம்மளுடைய ஐஷேடோடைய பிக்மெண்ட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக பாப்பப் ஆகி தெரியும். ஸோ ரொம்ப கிளியராக ரொம்ப ப்ரைட்டாக வைப்ரண்ட்டாக தெரியும் கலர்ஸ் எல்லாமே. பட் எனிஹவ் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நயன்தாராவுடைய லுக்கில் வந்து ஒரு ப்ரௌன் அண்ட் என்ன சொல்ல ப்ரௌன் ஐஷேடோ லுக் மாதிரியும் சொல்லலாம். அதில் அந்த ஒரு ப்ரௌன் அண்ட் பிளாக் உடைய டிண்ட் இருந்தது. ஸோ எனிஹாவ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலர்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் ஸ்டில் எனக்கு நான் யூஸ் பண்ணுற கலர் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து என்னோடய ஐலிட்ஸையும் கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்பர் இமேஜ் எடுத்து பார்த்தோன்னா அந்த லுக்கில் அவங்களுக்கு ப்ரௌன் ஹேர்ஸ் இருக்கும். அண்ட் அவங்களோட ஹேரை மேட்ச் பண்ணுறதுக்காண்டி ஐப்ரோஸுமே பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடில் கொடுத்துருப்பாங்க. பட் நான் என் ஹேர் கலர்லாம் நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை அந்த லுக்குக்காண்டியோ, இல்லை அந்தளவுக்கு ஹேர் ஸ்டைலும் பண்ண போகிறதில்ல. ஸோ என்னுடைய பிளாக் ஐப்ரோஸ் தான் நான் அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ லிட் ஏரியாவில் உள்ள கன்சீலரை லைட்டாக லூஸ் பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணுறேன். என்னோடய ஐப்ரோ பேலட்லேருந்து அந்த ஒரு லைட்டிஷ் ப்ரௌன், ஸோ அது ஒரு ட்ரான்சிஷன் கலர்னு சொல்லலாம், அதை எடுத்து நல்லா என்னுடைய அப்பர் ஏரியாவில் பிளெண்ட் பண்ணுறேன். என்னோடய க்ரீஸ் ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரெட்டிஷ் டிண்ட் இருந்த ப்ரௌன் கலர் எடுத்து நான் வந்து வைப்பர் மோஷன், கரெக்டாக அந்த கார் வைப்பர் இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி அப்ளை பண்ணுறேன். லார்ஜ் பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து இந்த டார்க்கஸ்ட் பிளாக் ஷேட் எடுத்து அந்த லைனர் ஏரியாவில் ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் அதை ஒரு லைட்டாக ஸ்மஜ் அவுட் பண்ணுறேன். அந்த ஒரு சாஃப்ட் ப்ரௌன் கலர் எடுத்து ஸ்மால் பென்சில் ப்ரஷ் யூஸ் பண்ணி என்னோடய லோயர் லிட் ஏரியாலையும் நான் அதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த மேலே இருக்கிற ஷேடோ ஒரு கம்ப்ளீட் லுக் கொடுக்கும். அதுக்கடுத்து அதே பிளாக் எடுத்து அந்த ஷேடிங் ப்ரஷ்ஷால் ஃப்ளாட்டாக என்னுடைய லோயர் லைனையும் நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் எடுத்துருக்கிறது என்னோடய ஃபேவரட் ஃபேஸஸ் கனடாவுடைய கோல்ட் பென்சில். அதை எடுத்து என்னுடைய வாட்டர் லைனை லைன் பண்ணுறேன். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அந்த ஐ லுக்குக்கு பார்த்தீங்கன்னா மஸ்காரா தான். அவங்க எந்த ஃபால்ஸ் லேஷஸும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் மஸ்காரா செம்மையாக போட்டுருந்துருப்பாங்க. ஸோ நானும் யூஸ் பண்ணுறேன். ஸோ லோட்ஸ் ஆஃப் மஸ்காரா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹுலா டோஸ்டட் பெனிஃபிட் காஸ்மெட்டிக்ஸோடைய கான்டோர் தான் எடுத்திருக்கேன். என்னோட ஷேட் பார்த்தீங்கன்னா கேரமல். அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு கிவ் தட் டெஃபினேஷன் டு மை ஃபேஸ். அந்த ஒரு எலாங்கேஷன் கொடுக்க போகுது. ஸோ அது என்னுடைய சீக் போன்ஸில், என்னோட ஜா லைனில், என்னோட நோஸ் ஏரியா அண்ட் மை என்ன சொல்கிறது ஹெட்டா அப்பர் ஹெட் ஏரியா, கரெக்ட். ஸோ அங்கெல்லாம் நான் வந்து சிசல் பண்ண போகிறேன். ஸோ இதை பண்ணுறதால பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபேஸுக்கு ஒரு எலாங்கேட்டட் லுக் வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கான்டோர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் நோஸ் பார்த்திங்கன்னா செம்ம சப்பையாக இருக்கும். ஸோ அந்த ஒரு லுக்கு நான் க்ரியேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டனால கொஞ்சம் அதை எஃபர்ட் எடுத்து கான்டோர் பண்ணேன். அண்ட் கீழே அந்த இமேஜை ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியாக கான்டோர் முடிச்சதுக்கப்புறம் ப்ளஷ் பண்ணுறதுக்கு மார்ஃபியோடைய ப்ளஷ் பேலட்லேருந்து அந்த ஒரு பிங்கிஷ் டிண்ட் எடுத்திருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா அந்த இமேஜில் ஒரு பிங்கிஷ் ப்ளஷ் போட்டிருந்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி என்கிட்ட ஒன்று இருந்துச்சு, அதை வச்சு ட்ரை பண்ணேன். அண்ட் ஹைலைட்ரு என்னோடய மேக் ஹைலைட்ரு எடுத்து யூஸ் பண்ணேங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நோஸ் அண்ட் மை அப்பர் சீக் போன் ஏரியா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பிக்கில் பார்த்திங்கன்னா லிப் கலர் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்காது, சட்டிலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி என்கிட்ட ஒரு சட்டிலான ஒரு ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக மற்றதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் நயன்தாராக்கு இருக்கிற அந்த ஒரு நோஸ் கீழே ஒரு மட்டும் இருக்கும். ஸோ அதை நான் ஒரு ஐலைனர் யூஸ் பண்ணி நான் அதை போட்டுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க என்னோட கம்ப்ளீட்டட் லுக், தட் ப்ரௌன் ஐஸ் வித் தட் சட்டில் லிப்ஸ். ஸோ அந்த பிக் யூஸ் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எக்ஸாக்ட் ரெப்ளிகான்லாம் கண்டிப்பாகவே சொல்ல முடியாது. பட் இட்ஸ் அன் இன்ஸ்பயர்ட் லுக் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஐடியாஸ்க்காக. That's it guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until